நம்ம சிவாலயங்கள்லேருந்து விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா, அல்லது சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். விபூதியோட மகிமை அப்படிங்கிறது விபூதிக்காக பதிகமே பாடியிருக்காங்களே இல்லைங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, சிவாலயங்களில் போய் வணங்குறோம், ஐயனை வணங்குறோம், அங்கே பிரசாதமாக விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா தலை குனிந்து வாங்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும். மீதி இருந்தால் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை நேரத்தில் அதை எடுத்து பூசலாம். ஐயனை நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துன்னு நினச்சி பூசினா சரி ஆகிடும். இல்லை, சிவனடியார்களாக இருக்கும்போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு நெற்றி நிறைய பூசிக்குவாங்க, உடலெங்கும் பூசிப்பாங்க. ஏன்னா நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அல்லவா. அப்போ மீதம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கோவிலில் வச்சுட்டு வராதீங்க. எங்கேயாச்சும் சாமி வரம் கொடுத்தா அதை திருப்பி சாமிகிட்டே கொடுத்துட்டு வருவோமா? அதை நம்ம பண்ணி